ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் வாக் தான் பார்க்க போகிறீங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டு ஒரு சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஆய வச்சுருக்குறேன். அப்புறம் சரி போய் வாசல் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இருட்டாக இருந்துச்சு. அதனால அப்புறம் கூட்டிக்கலான்ட்டு வந்து பருப்பெல்லாம் வச்சு பொரியல் பண்ணி சாப்பாடு வச்சு வெங்காயக்காரங்களோட சட்னி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெங்காயம் வாங்கலான்ட்டு வெளியே வந்தேன். ஓப்பன் பண்ணுறேன். 2 வெங்காயமே 2 கிலோ 100 ரூபாயம்மா. 2 வெங்காயம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு டீ போட்டிருந்தேன். போட்டாச்சான்னு சொன்னாங்க. கேட்டாரு. போட்டாச்சுன்னு டீ ஊற்றி போய் கொடுத்துட்டு சரி அவங்க 2 பேர் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வாசல் கூட்டி வாசல் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்டாக இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு வந்து ஆஃபீஸ்லேயே போய் சாப்பிட்டுக்குவாரு. நைட் ஷிஃப்டாக இருந்தால் நைட் மட்டும் அங்கே சாப்பிட்டுக்குவார் ஆஃபீஸில். அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இப்போ அவங்க 2 பேருக்கு தீக்ஷித் தான் ஃபஸ்ட்டு எழுப்பணும். தீக்ஷித் எழுப்புனா செடியும் ஃபஸ்ட்டாக அவனே எழுந்திரிக்கல. அப்புறம் தீக்ஷித்துக்கு வந்து உரம்பு வைக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சோடனே எண்ணெய் போட்டுக்கிறோம். 2 வாரத்துக்கு போடணும்னு சொல்லிக்கிறாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு. தீக்ஷித்தோட அப்பாருக்கு வந்து வயிற்றில் புண்ணுக்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட முடியறதில்லை அப்படின்னு சொல்லி சூப்பு குடிச்சிட்டுருக்கிறாரு. அதுக்கு முருங்கைக்கீரை சூப்பு. ஸ்நாக்ஸுக்கு வந்து தீக்ஷித்துக்கு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி போய் 2 பேர்த்தையும் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் குளிக்க வைக்கணும். ஏன்னா எண்ணெய் கொஞ்ச நேரம் ஊறணுமில்ல, அதனால சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருப்பாங்க. அதுக்குள்ளே அவனோட ஸ்நாக்ஸு லஞ்சு இதெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனை குளிக்க வச்சிடலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சு. மில்கி பார் வந்து நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தது பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் காலையில். அதெல்லாம் வச்சுட்டு போனால் செடி சாப்பிட்ருவான்னு சொல்லி தீக்ஷித்தை அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நானும் வந்தாச்சு. 7:50க்கு வேன் வந்துடும். 7:55 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரலாம். பக்கத்தில் அண்ணன் எங்க? அண்ணன் ஸ்கூலுக்கு போயிடுச்சா? நீ பால்வாடி போகலாமா? சமையல் வேலை மட்டும் முடிச்சுட்டு தீக்ஷித் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமேல் தான் பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செலியனுக்கு குளிக்க வச்சாச்சு. வந்து சமையல் செய்யறதுக்கு ஆரம்பித்த உடனே வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்குவேன். இந்த அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, ரசத்துக்கு தக்காளி புளியெல்லாம் கரைப்போம்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருவதுலேயே மாட்டு கூத்துருக்காக. இந்நேரத்துக்கு இவ்வளோ பழம் சாப்பிட்ருக்குறியா அப்படின்னு நினைக்காதீங்க. தீக்ஷித்து அவங்க அப்பாலாம் நைட்டு பழம் சாப்பிட்டு உள்ளேயே போட்டாங்க வீட்டுக்குள்ளே. அதை எடுத்து போட்டு வச்சுருக்கிற மாட்டு கூத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வந்து என்னென்ன அப்படின்னா சாப்பாடு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், ரசம், கீரை, தீக்ஷித்துக்கு ஸ்நாக்ஸுக்கு செஞ்ச அவல், செலியனுக்கு வந்து சாப்பாடு அவரைக்காய் பொரியல். நான் ஏன் தீக்ஷித்துக்கு செலியனுக்கு கீரை கொடுக்கல அப்படின்னா, நான் எப்போவுமே ஒரு 3 நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த எதையுமே வந்து தீக்ஷித்துக்கு செலியனுக்கு கொடுக்க மாட்டேன். மாவுமே வந்து அளவாக ஒரு படி போட்டு தான் ஆட்டுவேன். 2 நாளைக்கு காலையில் நைட் 2 நேரமே சுட்டுருவேன். அவ்வளோதான், தீந்துடும். அப்படியே மீறி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த நாள் நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம். அவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்க மாட்டேன், வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். கீரையுமே வந்து நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஊர்லேருந்து வரும்போது முருங்கைக்கீரை, தண்டு, அவரைக்காய் எல்லாமே கொண்டு வந்ததுனால அதை ஃபஸ்ட்டாக செஞ்சுட்டு இதை வந்து விட்டுட்டோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே விட்டோம். அதனால இன்றைக்கி தான் செஞ்சோம். அதனால தான் உங்களுக்கு கொடுக்கல. அவரைக்காயோடு ஊட்டிட்டு குழம்பு ரசத்தோடு ஊட்டிடுவேன். பால்வாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறான். செலியனுக்கு ஸ்நாக்ஸு அவள் போட்டு கிளம்பியாச்சு. செலி பால்வாடி கிளம்பியாச்சா? இது என்னது? மாட்டு பொங்கலா? இது மாட்டு காட்டி இது மாட்டு பொங்கலாமா? செலி பாய்.
எல்லா வேலையும் முடிச்சு 2 பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. மணி 9:30 ஆயிடுச்சு. நானும் சாப்பிட போகிறேன். இதுதான் நான் டெய்லியும் மார்னிங் செய்கிற ஒர்க்கு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.